தமிழ் மக்கள் தண்ணீருக்காக கையேந்துவதை அறவே நிறுத்துவோம். நாங்களே சொல்லிடுவோம், ஐயா நீங்க தர வேண்டாம். ஆனால் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரத்தில் இருந்து உனக்கு ஒரு சொட்டு மின்சாரம் தர அது மத்திய அரசு ஆயிடுச்சு. அது எப்படி நீ தலையிடுவ? மத்திய அரசு நிலம் என்னது? காவிரி வளம், தண்ணீர் வளம் கன்னடனுக்கு, முல்லை பெரியாற்று நீர்வளம் மலையாளிகளுக்கு, தமிழனுடைய பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எல்லாருக்குமா? அவரவர் வளங்கள் அவர்களுக்கே தான், தமிழனின் வளமும் அவனுக்கேதான் என்ற நிலையில் உருவாக்கும். பாண்டியாறு பொன்னம்பலால் அணைய போடுங்க. 6 சிற்றாறுகள் போய் போய் அதுல நேரு 6 மாவட்டத்தை கேரளாவில் செலுத்தி வைக்குது. அங்க போடுங்க நங்குன்னு ஒரு அணை. அங்கிருந்து பெரிய ராட்சச குழாய்களை பதிப்பேன், நேரா எடுத்துட்டு வர மேட்டூருக்கு. அங்கிருந்து நேரா கொண்டு போய் முல்லை பெரியாற்று பாசனத்துக்கு ஒருத்தட்டையும் தண்ணி கேட்க மாட்டேன். தஞ்சாவூர்ல 1000 ஏக்கர் ராஜேந்திர சோழன் ஏரி, ராஜராஜ சோழன் ஏரி, குந்தவை நாச்சியார் ஏரி, வேளாண் பேரறிஞர் நம்மாழ்வார் ஏரி, ஆதித்த கரிகாலன் ஏரி, கரிகால் பண்பல சோழன் ஏரி, கோட்டை 6 ஏரி, எல்லா ஏரிகளுக்கும் எங்கு நீர் விழுந்தாலும் ஓடி சேர நீர்வழி நீர் தாரைகளை வழித்தடங்களை உருவாக்கும். வேலி முள்வேலி கம்பிகளை அங்க சுத்தி போட்டு துணை காவல் நிலையங்களை போட்டு பாதுகாக்கணும். அங்க ஆக்கிரமிச்சான், அங்க வீடை கட்டினா, வாசலை கட்டினா, இதெல்லாம் நடக்காது. தொலைச்சு போடுவோம். நாங்கள் கேட்டு நிற்பது ஓட்டை அல்ல, நமது இனத்தின் உரிமையை. நாங்கள் கையேந்தி நிற்பது வெறும் வாக்குக்காக அல்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக கையேந்தி நிற்கிறோம். என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என் உயிருக்கு நீ உடன் பிறந்தவர்களே, ஓட்டு பாருங்க, ஓட்டு அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை. வாக்களிப்போம் இரட்டை மெழுகுவர்த்தி.